கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு சபை வழங்கும் மனிதன மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 22வது சங்கீதம் 4வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லுகிறார். நம்பின அவர்களை, கர்த்தரை நம்பின பிள்ளைகளை தேவன் எல்லாவற்றிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை ஆக்குவார். அப்படியாக பல வருடங்களுக்கு முன்பாக மதுரையில் ஒரு தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. 2 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு கண் பார்வை நன்றாக தெரிந்திருந்தது. 2 வயதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு கண் பார்வை போய்விட்டது. அந்த பிள்ளையின் பேர் பூர்ண சுந்தரி. அப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சு, அம்மா, இனி இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது, எனக்கு வாழ்கிறதுக்கு நம்பிக்கை இல்லைம்மா, நான் என்ன செய்து 2 கண்ணு போயிடுச்சு, இனி பகலா வெளிச்சமா இருட்டா எதுவுமே தெரியலம்மா, அதனால் என்னை கொண்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. கவலைப்படாதம்மா, இந்த உலகத்தில் படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கடவுள் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம் இல்லையா? அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். நான் உனக்கு கண்ணாக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன், உன்னை காப்பாற்றுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பார்வையற்றோர் பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சு பிற்காலத்தில் அந்த பிள்ளை நல்லா படித்து ஆளாக்கி ஒரு பார்வையற்ற ஸ்கூல்லே படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்துட்டாங்க. பார்வையற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்துட்டாங்க. அந்த தாய் கொடுத்த அந்த நம்பிக்கையான வார்த்தையே அந்த மகளுக்கு வாழ்வை, அந்த இருளை வெளிச்சமாக மாற்றினது. அந்த கடவுளை மேலே நம்பிக்கை வைத்ததுனால அவர்களுக்கு அந்த விடுவித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் உலக பிரகாரமான அந்த தாய் அந்த சொன்ன வார்த்தையே அந்த பிள்ளை நம்பி, அந்த பிள்ளை எதிர்காலத்தில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்ததுன்னா வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். யோபு சொல்லுகிறார் 13:15, என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி. அப்படியாக பைபிளில் அங்கே ஒரு பயணம் நடக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் பவுலோடு சேர்ந்த 275 கைதிகளும் மற்றவர்களும் பயணம் பண்ணுகிறார்கள். போகும்போது பயணத்தில் பயங்கரமான சூறாவளி காற்று, யூரோக்குலைதான் காற்று அடித்து கப்பல் சேதமடைந்து கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் கடலில் போட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுச்சு. அப்பொழுது அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு, இனி நம்ம அந்த கரைக்கு போய் சேருவோமா என்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் சந்திரனை பார்த்து சூரியனை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சா? நல்ல உறக்கம் உறங்கி பல நாட்கள் ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க. அப்பொழுது அந்த நேரத்தில் பவுல் ஜனங்களோடு பேசுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் எனக்கு தரிசனமானார். பயப்படாதே பவுலே, நாளைக்கு நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும், உன்னோடு ட்ராவல் பண்ணுகிற அத்தனை பேரையும் நான் தயவு பண்ணுவேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவர்களெல்லாம் திடப்படுத்தி பலப்படுத்திட்டு அவர் சொல்லுகிறார், இப்பொழுது வாங்க போஜனம் பண்ணுங்கள்னு சொல்லி அப்பத்தை பிட்டு எல்லாருக்கும் புசிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது எல்லாரும் அந்த அப்பத்தை பிட்டு சாப்பிட்டார்கள், புசித்தார்கள். புசித்த உடனே அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சிலர் மரத்துண்டுகளின் மேலும் பலகைகள் மேலும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த மரத்துண்டும் பலகைகளும் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உடைந்து போன அந்த கப்பலில் இருந்த பலகைகளும் மரத்துண்டுகளின் மேலே தப்பி கரை சேர்ந்தார்கள். காரணம் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த அப்பம்தான் வார்த்தையாக வந்தது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உலக பிரகாரமான தாயினுடைய வார்த்தையை அந்த பிள்ளை நம்பி ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறினுச்சுன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும், உங்களை தப்பிக்க வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்பின அவர்களை விடுவித்தது போல ஆண்டவரே,
கர்த்தரை நம்பி அந்த அப்பத்தை பிட்டு சாப்பிட்ட போது எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தது போல் இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.